ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நார்மல் ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ இடுப்பை நாலாக மடக்கி கீழே ஒரு மார்ஜின் கொடுத்தாச்சு. இப்போ அதோட அளவை மார்க் பண்ணிக்க போகிறோம். ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நெக்கோட டீப்பு, அதுக்கப்புறம் நெக்கோட வித்து. நான் ப்ளவுஸை வச்சு தான் அளக்க போகிறேன். இப்போ ஷோல்டரோட அளவு அது இல்லாமல் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் இடுப்போட ஆம்ஹோல் அளவு அது இல்லாமல் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா. இப்போ இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா. இப்போ நெக்கு வரைய போகிறோம். நெக் அப்படியே வரைஞ்சிட்டு அப்புறம் ஆம்ஹோல் அளவு மார்க் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் அளவு அது இல்லாமல் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா தையலுக்கு. இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு ஆம்ஹோல் வரைஞ்சாச்சு. இப்போ நெக்கு ரவுண்டு நெக்கு தான் வைக்க போகிறேன். ரவுண்ட் நெக் தான் மார்க் பண்ணியிருக்கேன். இது ப்ளவுஸோடு வச்சு நான் அளக்கிற ப்ளவுஸு. அதை வச்சு தான் நான் கட்டிங் போட போகிறேன். இப்போ ஃபுல்லாக மார்க்கிங்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ கட்டிங் பண்ணுறேன். ஆம்ஹோல் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு எப்பயுமே நான் எக்ஸ்ட்ரா விட்டுக்குவேன். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணுன்னா கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் குடிச்சாச்சு. கீழே மடிச்சடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். அதே கட் பண்ணி இப்போ நெக்கோட வித்து. நான் வெட்டுற ப்ளவுஸில் டிசைன் இருக்குது நெக்கு. அதனால் நான் நெக்கு வெட்டலை. அதில் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்துட்டு நான் நெக்கு வெட்டலான் இருக்கேன். இப்போ ஸ்லீவ் மார்க் பண்ண போகிறேன். ஸ்லீவில் ஒரு 1/4 இன்ச்சு நம்ம கீழே மடிச்சடிக்கிறதுக்கு விட போகிறோம். 1/4 இன்ச்சு விட்டாச்சு. இப்போ நெக்கு ஸ்லீவில் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு நம்ம ஸ்லீவோட அளவு வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்க போகிறோம். ப்ளவுஸோட அளவு வச்சு தான் எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு ப்ளவுஸ் இல்லாமல் வேணும் அப்படின்னா நான் வீடியோ போடுறேன், நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ கையோட லென்த்து, ஆம்ஹோல் அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ நார்மல் அளவு அது இல்லாமல் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு. இப்போ கையோட சுற்றளவு மார்க் பண்ணியாச்சு. இப்போ அந்த அளவெல்லாம் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இப்போ கை ஸ்லீவ் வரையிறதுக்கு ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த கர்வ் கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ அதை ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவை கட் பண்ண போகிறோம். இது ப்ளவுஸோட அளவு தான். ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணுறோம். இப்போ அர்க்காத் கொடுத்தாச்சு கரெக்டான அளவுக்கு. அதே மாதிரி மேலே இப்போ கைக்குழி கை ஒரு 1/4 இன்ச்சு நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வெட்டுவோம்ல, அது ஒரு 1/4 இன்ச்சு டு 1/2 இன்ச்சு நான் கர்வ் கொடுத்து வெட்டிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டு எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட் நான் அப்படியே பேக்கை வச்சு இது கிராஸ் கட்டிங்க அப்படியே வச்சு ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் அளவு அதோடு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு, நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஃப்ரண்ட்டில் எப்பயுமே ஒரு 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு டு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நான் விடுவேன். ஏன்னா அந்த கப்பு டைட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இதுலேயும் அதே மாதிரி தான் விட்டுருக்கேன். இப்போ நெக்கு நம்ம மார்க் பண்ண போகிறோம். இது ப்ளவுஸோட அளவு தான். ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அந்த ஆம்ஹோல்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி வச்சுட்டு அப்படியே அந்த கழுத்து ரவுண்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதையும் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு
இந்த பக்கம் நம்ம ஆம்ஹோல் பக்கம் 6 இன்ச்சு வெளியே தள்ளி மார்க் பண்ணதை வந்து கழுத்துக்கிட்ட ஒரு 6 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணும். இது வந்து அந்த கப் டாட்டோட அளவு. அது அப்படியே மார்க் பண்ணிக்க போகிறேன். ஏன் அப்படி நம்ம இந்த 6 இன்ச்சு விடுறோம் அப்படின்னா கழுத்து லூஸ் வராமல் இருக்கிறதுக்கு. இப்போ வந்து நார்மல் அதோட உடம்பு அளவு மார்க் பண்ணியாச்சு. 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. இது வந்து நம்ம கப் டாட் பிடிக்கிறக்கும் பட்டி பிடிக்கிறக்கும் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி இந்த பக்கம் அதோட அளவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து கரெக்டாக அந்த அளவுலேருந்து 4.5 இன்ச்சு மார்க் பண்ணணும். அதுதான் நார்மல் அளவு. எந்த ப்ளவுஸுக்காக இருந்தாலும் 4.5 இன்ச்சு வச்சிங்கன்னா கப் ஷேப் கரெக்டாக வரும். இப்போ வந்து நெக்கை வந்து வெட்டிக்க போகிறோம். இவங்களுக்கு வந்து ரவுண்ட் நெக் தான். இப்போ ஆம்ஹோல் வெட்டிட்டு இது எல்லாமே ப்ளவுஸோட அளவு வச்சு தான் நான் வெட்டியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வெட்டினீங்கன்னா கப்பாக இருக்கட்டும் ஃப்ரண்ட்டு நெக்கு எல்லாமே கரெக்டாக வரும். இன்னும் டீட்டெயில் வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டிசைன் உள்ளதுனால தான் நான் ஃப்ரண்ட்டில் வந்து பேக்கில் வந்து நெக்கு வெட்டலை. ஏன்னா ஷேப்பு மாறிடும், வெட்டிட்டோம்னா இந்த துணியில் வந்து இதாகுதுன்னு சொல்லிட்டு நான் வெட்டாமல் இது பண்ணியிருக்கேன். இப்போ டிசைனும் பேக் நெக் டிசைனும் அந்த கையோட டிசைனும் ஒரே இடத்துல கொடுத்துருக்காங்க. இது கட் பண்ணுறதா கொஞ்சம் கஷ்டம். இப்போ பேக் வந்து அது மேலே வச்சு அதனால தான் நான் கட் பண்ணல. இப்போ நான் கீழே 1.5 இன்ச் வந்து கொடுக்குறதுக்கு அங்கே துணி இல்லை. அதனால் 1.5 இன்ச் வந்து கீழே அப்படியே அடித்து மடிக்கிறதுக்கு வந்து அப்படியே நான் கீழே இறக்கிட்டேன். இப்போ ஆம்ஹோல் வெட்டுறேன். கையோட ஸ்லீவு கம்மியாயிருன்னு சொல்லிட்டு அந்த நம்ம பிடிக்கிற அளவுக்கு நம்ம சைடு பிடிக்கிற துணியை வந்து நான் கொஞ்சம் ஒட்டு கொடுத்துக்க போகிறேன். அதனால் வந்து இதோடையே நான் கட் பண்ணிடுறேன். ஏன்னா கை ஸ்லீவ் வந்து கட் பண்ண முடியாது. ஏன்னா லென்த்து கம்மியாயிரும். கையில் ஒட்டு கொடுத்தோம்னா நல்லா இருக்காது. அதனால் வந்து அந்த இடத்துல அந்த டாட் பிடிக்கிற இடத்துல வந்து கை ஜாயின் கை உடம்போட கை பிடிக்கிற அளவில் வந்து நான் கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். இது ரொம்ப வழுக்கிற துணி, பார்த்து தான் கட் பண்ணோம். இதெல்லாம் கொஞ்சம் நவுந்தாலும் மெஷர்மெண்ட் மாறிடும். இந்த மாதிரி ப்ளவுஸ் வரும்போது நீங்கள் பார்த்து கட் பண்ணுங்கள். இப்போ ஸ்லீவ் நம்ம போட்டாச்சு. கையோட லென்த்து இவ்வளோ தான் வருது. நம்ம ஜாயிண்ட் கொடுத்தாலும் நல்லா இருக்காது. அதனால் அந்த 4 இன்ச்சை வெட்டிட்டு நான் மறுபடியும் வச்சுருக்கேன். இப்போ அந்த ஸ்லீவோட அளவில் அப்படியே இது பண்ணிக்க போகிறோம். பாக்கி இப்போ ஃப்ரண்ட்டை கட் பண்ணிக்க போகிறோம். இந்த துணி கொஞ்சம் வழுக்கிற மாதிரி துணி தான். கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எல்லா பக்கமும் இருக்குன்னு பார்த்துட்டு கட் பண்ணுங்கள். இப்போ அந்த நம்ம லைனிங் வெட்டி வச்சுருக்கிறத வச்சு அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டை கட் பண்ணிடுறோம். பிகினராக இருந்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நல்லா பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து துணி நவுந்து போயிடுச்சுன்னா அப்புறம் ஒட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடும். இப்போ நான் ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட்டை கட் பண்ணியாச்சு. இப்போ பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு இது எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கட்டிங் வீடியோ வேறு ஏதாச்சும் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து ப்ளவுஸோட அளவு வச்சு நான் கட் பண்ணது. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சது கட்டிங் வீடியோ. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.